தற்போதைய அரசியல் போக்கில் பார்க்கும் முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் மிகப்பெரிய கட்சிக்கு கொடியே இல்லை. அந்த கட்சிக்கு பழைய மாதிரி தத்துவங்கள் இதெல்லாம் தத்துவங்கள் சித்தாந்தங்கள்லாம் இன்றைய தலைமுறை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கூட மாணவர்கள் இந்த அரசியல் ரீதியாக ஒரு புரிதல், அவர்கள் களமிறங்குவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த டிஜிட்டல் யுகத்தில் இல்லாத சூழ்நிலையில் இது போன்று நடிகர்கள் பொதுவான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஊழல் எதிர்ப்பு, பொதுவாக அனைவருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற டேக்லைன் ஆகியவற்றின் மூலமாக வருவது ஒரு புதுமையான மாற்றமாக நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல், நான் அதான் சொல்லுவேன், மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் மாறுபடும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றில் இனம் சார்ந்து பேச வேண்டும், மொழி சார்ந்து பேச வேண்டும், பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து பேச வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்து பேச வேண்டும். பேசினால் மட்டும்தான் நீங்கள் நாட்டு மக்கள் உங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வார்கள். கூட்டங்கள் தேரும். ஒரு பாப்புலாரிட்டி என்பது வேறு. நீங்கள் ஒரு பாப்புலர் பர்சனாக இருப்பது என்பது வேறு, பர்சனாலிட்டியாக மாறுவது என்பது வேறு. நான் சொல்லுவது ஒரு அதாவது மிகவும் பிரபலமான மனிதனாக இருப்பது என்பது வேறு, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளுமை மிக்க தலைவனாக இருப்பது என்பது வேறு. இந்த இரண்டிற்கும் வேறுபாடு நிறைய இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா என்கிற மனிதனை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய ஏன் உலக அளவில் அவருடைய மரணம் கின்னஸ் ரெக்கார்ட். என்ன காரணம்? அவர் என்ன கதாநாயகனா? இல்லை. அப்படியானால் மக்களுக்கு அவர் மீது வந்த ஈர்ப்பிற்கு என்ன காரணம்? அவர் பேசிய தத்துவம், மக்களுக்காக அவர் பட்ட பாடு, இந்த மக்களோடு மக்களாக அவர் நின்ற களமாடிய விதம், இதெல்லாம் தான் அவரை இன்றைக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் மக்கள் மனதில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உழைத்த உழைப்பும் அவர்கள் பேசிய தத்துவமும் தான். எனவே அந்த வகையில் அடுத்த தலைமுறையில் ஒரு மயக்கம் இருக்கலாம். அதாவது அவர்களுக்கு இன்றைக்கு பார்க்கிற அரசியலில் இதெல்லாம் புதிதாக வேண்டும், அது எல்லாருக்கும் அந்த இளமையில் வரக்கூடியதுதான். நமக்கு ஒரு புதுசா ஏதாவது ஒரு சக்தி வந்தா பரவாயில்லையே என்று. ஆனால் அவர்களுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி என்று சொல்லுகிற ஒரு முதிர்ச்சி வருகிற பொழுது இதெல்லாம் காலப்போக்கில் கலந்து போக வேண்டியவை. தத்துவம் தான் யதார்த்தமானது, நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளுகிற போது மீண்டும் தத்துவம் வெல்லும்.